கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 25வது வசனம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளிலே தேவன் நம்முடைய எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராக வெளிப்படுகிறார். அவர் வெற்றிடங்களை வெறுமையாய் விட்டு செல்பவர் அல்ல. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த நாள் விடாய்த்து போனவர்களுக்கு ஒரு விசேஷமான நன்மை நிச்சயம் உண்டு. தொய்ந்து போனவர்களுக்கு ஒரு தேற்றரவு உண்டு. இந்த காலை வேளையில 2 தரப்பினர்களை உங்களுக்கு முன்பதாக நான் நிறுத்தும்படிக்கு விரும்புகிறேன். விடாய்த்தவர்கள் என்று வேதம் வெளிச்சம் போட்டு காட்டும் 2 தரப்பினர்களை உங்களுக்கு முன்பதாக நான் நிறுத்த விரும்புகிறேன். இந்த நாளிலே நிச்சயமாய் தேவன் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்து போன எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நிச்சயமாய் தேவன் அப்படியே நிரப்புவார். தேவனுடைய பிள்ளைகளே, நான் இந்த 2 தரப்பினர், அதாவது விடாய்த்து போனவர்கள் என்று அறியப்பட்ட இந்த 2 தரப்பினரை உங்களுக்கு முன்பதாய் நிறுத்தி, கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு உண்மையுள்ளது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று எழுதியிருக்கிறதே, அந்த வார்த்தையை, அந்த தேவ சத்தியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம், அதை வாசித்து பார்க்கும் பொழுது, கிதியோனும் அவனோடு இருந்த 300 பேரும் அவர்கள் விடாய்த்திருந்தும் அவர்கள் சத்துருவை தொடர்ந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. யோர்தானை கடக்கும் அந்த இடத்திலே யோர்தானின் துறைகளை முந்தி பிடித்துக் கொள்ளும்படிக்கு எப்பிராயீமியர் அழைக்கப்படுகிறார்கள். எப்பிராயீமர் அங்கே வந்து அவர்கள் துறைகளை முந்தி பிடித்துக் கொண்டு அங்கே ஒரு பெரிய கொண்டாட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஓரேப், சேப் என்பவர்கள் அங்கே சங்கரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கிதியோனுக்கு தெரிகிறது, வாக்குப்படப்பட்டதோ இன்னும் அதிகம். வாக்கு பண்ணப்பட்டதிலே பாதியைத்தான் இப்பொழுது நாம் சுதந்திரித்திருக்கிறோம், பாதியின் மேல் தான் ஜெயம் எடுத்திருக்கிறோம், விடாய்த்திருக்கிறோம், ஆயினும் நாம் தொடரவில்லை என்றால் சம்பூர்ணமான நன்மைகள் கிடைக்காது என்று சொல்லி அவனோடு இருந்த 300 பேரும் அவர்கள் விடாய்த்திருந்தும் சத்துருவை விடாமல் துரத்தினார்கள். அவர்கள் சேபாவுக்கும் சல்முனாவுக்கும் நேராக அவர்கள் புறப்பட்டு போனார்கள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் விடாய்த்திருந்தும் தொடர்ந்தபடியினால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சம்பூர்ணமான ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள். எல்லார் மேலும் அவன் ஜெயத்தை பெற்றவனாய், அவன் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டவனாய், அவனோடு இருந்த 300 பேரும் திரும்பி வந்தார்கள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருக்களின் கொள்ளை மட்டுமல்ல, அங்கே இவன் விதைத்தது மாத்திரமல்ல, விதையாத நிலத்தையும், அதாவது விதையாத விளைச்சலையும் அவன் சுதந்திரித்துக் கொண்டான். கிதியோன் விதைத்தது கொஞ்சம், ஆனால் விதையாமலே விளைந்தது அதிகம். அவைகளை எல்லாம் அவன் சுதந்திரித்துக் கொண்டான். சம்பூர்ணமான நன்மை. இன்னுமாக 2வதாக நீங்கள் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அங்கே வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், தாவீது 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே விடாய்த்தவர்கள் நின்று போனதை பார்க்கிறோம். 200 பேர் விடாய்த்து போனபடினால் பேசோர் ஆற்றை கடக்கக்கூடாமல் நின்று போனார்கள். என கேட்கும் தேவனுடைய ஜனமே, சில நேரங்கள் விடாய்த்திருந்தும் நாம் தொடருகிறோம், சில நேரங்கள் விடாய்த்து போனபடினால் நாம் விட்டு விடுகிறோம். தொடர முடியவில்லையே என்று அவர்கள் பலட்சயப்பட்டவர்களாய் நின்று கொண்டார்கள்.
ஒருவேளை வேதனையோடு தான் இருந்திருப்பார்கள், ஆனால் பலட்சயப்பட்டபடினால் அவர்களால் தொடர முடியாதபடிக்கு நின்று போனார்கள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆயினும் தாவீது சகலவற்றையும் திருப்பிக் கொண்டு வந்தபோது எதிர்கொண்டு வந்த இவர்களுடைய சுக செய்தி விசாரித்தான் என்று 1 சாமுவேல் 30:21 சொல்லுகிறது. அப்படி சுக செய்தி விசாரித்து, அது மாத்திரமல்ல, அவர்கள் இழந்தவைகளை எல்லாம் திரும்ப கொடுத்து 22 அதிலே எழுதியிருக்கிறது, இழந்தது எல்லாவற்றையும் அவரவருடைய மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரையும் திரும்ப கொடுத்தார்கள். மாத்திரமல்ல, 23 வாசிக்கும் பொழுது ஆசீர்வாத பங்கு, தாவீது எந்த ஆசீர்வாத பங்கை உடையவனாய் இருந்தானோ அந்த ஆசீர்வாத பங்கை அப்படியே எல்லாருக்கும் கொடுக்கிறான். யுத்தம் செய்தவர்கள் பெற்றுக்கொண்டதற்கு சரி பங்காக விடாய்த்து போனவர்களும் சுதந்திரித்துக் கொண்டார்கள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் நிச்சயமாக அப்படியே நிறைவான நன்மை தந்து, நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து, நேர்த்தியானவைகளை அருளி உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை விடாய்த்து போன காரியத்திலே நீங்கள் வெற்றி பெற்றவர்களாய் நிற்கலாம், அல்லது விடாய்த்து போன காரியத்தை நிமித்தமாய் பலட்சயப்பட்டவர்களாய் நிற்கலாம். எப்படி இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக சம்பூர்ணமானவைகளை அனுப்பி உங்கள் ஆத்துமாவை நன்மை நிரப்புவார். நிச்சயமாய் தேவன் இந்த வார்த்தைகள் மூலமாய் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.